Aarti, find out about the other students, why they did not join, the reason. Aarti, are you there? Yes, ma'am. Yes, message in your personal group. Yes, ma'am. Make your friends to join the session quickly. Good morning, students. Can you view what I'm displaying information? Please reply yes or no. Yes, ma'am, it's visible, ma'am. Yes, I have just displayed the syllabus. So last class itself I have started unit 2, addition and subtraction. Today also we are going to see the remaining part of it. That is enough for today's session. Later on when more students are available, we'll go for the multiplication division. Did you all revise the did you all view that videos whatever I have sent for functional unit, basic operational concept, performance? Till this I have sent videos. Say yes or no. Say yes or no. Maybe you would have not had time. Okay, புரியுது எனக்கு அப்சர்வேஷன் ரெக்கார்ட் நிறைய எழுதுற வேலை இருக்கு. பட் டிவி பார்க்குற டைம்ல இல்லை ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது ஒரு இல்லைன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு half an hour if you spend on seeing that videos and just keep a note on it.
உனக்கு என்னென்ன கான்செப்ட் புரியுதோ, இப்போ ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும், இல்லை அந்த டயக்ராம்ஸ் சும்மா வரைஞ்சி பார்த்துட்டு ஓகே இப்படிதான் டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் ஆகுது, கலெக்ட் ஆகிட்டு எந்த இடத்துல இருந்து எந்த மோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வருது. நீங்க ஓவராலா இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா பசங்க வந்து எந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் அனுப்புனாவும் உட்காந்து படிக்கிறவங்க இருக்காங்க, நோ டவுட். But even this busy schedule, I can understand your situation also. But at the same time, we have to balance our theory subjects also. ஸோ அதனால தான் வந்து ஜஸ்ட் நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம், யூனிட் 2 யூனிட் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். பட் ஐ ஹாவ் டு நோ சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பசங்க வந்து இந்த பிஸி ஷெட்யூலுமே அவங்களுக்கு ரிவிஷனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோவும் அனுப்பியிருந்தேன். ஓகே, ஃபங்க்ஷனல் யூனிட்லேருந்து ஃபங்க்ஷனல் யூனிட்லாம் தெரியும்ல, அது எதுக்கு நம்ம மறுபடியும் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு இருக்காம எந்தெந்த இன்ஃபர்மேஷன் வி ஆர் சென்டிங் டு யூ, யூ ஹாவ் டு சிட் அண்ட் அனலைஸ். யூ ஹாவ் டு ஹாவ் தட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லேர்னிங் த கான்செப்ட் வாட் எவர் இஸ் பீன் சென்ட் டு யூ இன் தி குரூப். ஓகே, இனிமேல் ஓகே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இயர் ஆஃப்டர் அட்லீஸ்ட் யூ ஜஸ்ட் கோ த்ரூ த வீடியோ, அட்லீஸ்ட் யூ ஹாவ் சேவ்ட் இன் த ஃபோல்டர். நான் அனுப்புற வீடியோ யாரெல்லாம் சேவ் பண்ணீங்க, சே எஸ் ஆர் நோ. நான் ஃபோல்டர்ல போட்டு வச்சிருக்கேன் மேம், சிஏ எப்போ டைம் இருக்கோ நான் கண்டிப்பா ரிவைஸ் பண்ணுவேன்னு யார் ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? கிளிக் ஆன் ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன். மேம் ஐ ஹவ் சேவ்ட் ஆல் த வீடியோஸ். அது மாதிரி குட். அபினவ், வாட் அபவுட் அதர்ஸ்? See, nothing is unimportant. Everything is important in this world. Whatever you have sent to you or knowing from the other people, everything is an informative one. ஸோ அதனால தான் உங்களுக்கு யூனிட் 1 வந்து ஹரியப்பா நாங்கள் ஒரு கம்ப்ளீட் பண்ணாலும் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். பசங்க வந்து எந்த கான்செப்டாவது மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ரீகேப் பண்ணட்டும் அப்படின்னு தான் நான் யூனிட் 1ல இருக்கிற இன்ஃபர்மேஷனும் அனுப்புகிறேன். அட் த சேம் டைம் பேரலி வி ஆர் டீச்சிங் யூனிட் 2. So past is past. At least you get from the students who have already saved the documents, videos. இல்ல இங்க குரூப்லயே தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க. இன்னைக்கு தியரி செஷன் தான். இந்த கிளாஸ் முடிஞ்சிட்ட அப்புறம் இன் பிட்வீன்ல there will be more time for us. எல்லாமே நம்ம மனசு தானே காரணம். இன்னைக்கு வந்து சிஏ சப்ஜெக்ட் உள்ள வீடியோஸ் யூனிட் 1 மேம் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் அனுப்பியிருக்காங்க, பேசிக் ஆப்ரேஷனல் கான்செப்ட் அனுப்பியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் அனுப்பியிருக்காங்க. அண்ட் நம்ம சேவ் ஒரு ஃபோல்டர்ல போட்டு வைப்போம். கம்பல்சரி டெய்லி யூ ஹாவ் டு ரிவைஸ் சிஏ சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்டும் தான் சொல்லணும். ஓகே, will you do or not? Say yes or no. Unmute and reply. Unmute and reply. Yes, ma'am. Yes. See, all are we are facing the difficulty. Okay. இப்போ 2 days முன்னாடி எனக்கு ஃபீவர், காஃப், கோல்டு எல்லாமே இருந்துச்சு. பட் அதனால நம்ம வந்து இது பண்ணாம சர்வே பண்ணாம இருக்க முடியாது. We have to face that situation also, but we have to give importance to the students care also. அதனால எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சர்வே பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேர்ல்டுல இந்த கோவிட் சுச்சுவேஷன் போயிட்டு வருது, அப்புறம் மறுபடியும் டீடியஸா ஆயிட்டு இருக்கு. ஸோ வாட் எவர் மே பி ஓகே, வில் வாண்ட் டு ஃபேஸ் த சுச்சுவேஷன், த சர்வே டு த ஃபிட்னஸ். கைண்ட்லி கோஆப்ரேட். உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நம்பி அவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் அனலைஸ். It is very very difficult to earn 10,000 rupees, 1,000 rupees for a very very under ஃபேமிலிலாம் சொல்கிறேன் இப்போ இருக்க சுச்சுவேஷனில். அதையும் மீறி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே எங்கே வாங்கி உங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு வந்து சரி அப்சர்வேஷன் ரெக்கார்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதி முடித்தாலும் தியரிக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நாலேஜ் கெயின் பண்ணிகிட்டே இருங்க. ஜாப் ரொம்ப முக்கியம், அது உங்கள் பேரண்ட்ஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கையில் காசு இருந்தால் தான் ஒரு எஜுகேஷனே நம்ம மூவ் பண்ண முடியும், படிச்சுட்டு மேலும் மேலும் வளர முடியும்னு சொல்லும் போது அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கணும். See to that students, don't take anything for granted. ஓகே, பேரண்ட்ஸ் படிக்க போடுறாங்க, நம்ம படிச்சுட்டு போகலாம், நம்ம இஷ்டம் தான் அப்படின்னு இருக்காதீங்க. அவங்களோட கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒவ்வொரு பேரண்ட்டும் ஃபீஸ் அமௌண்ட் பே பண்ணுங்க சொல்லும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசுகிறேன், பட் ஒன்றும் பண்ண முடியல. ஓகேவா? உங்களுக்கும் வந்து காலேஜ் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க, கண்டினியூட்டி ஆஃப் ஸ்டடீஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இஃப் யூ ஜஸ்ட் ரெஃபர் டு எனி அதர் காலேஜஸ் அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுப்பாங்களாவும் சொல்ல முடியாது. சப்போஸ் இதோட ஜாஸ்தி ஸ்டெப் எடுக்கிறாங்களா, அவங்க கிட்ட இருந்து ஏதோ நாலேஜ் கெயின் பண்ற மாதிரி தான் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். So at least from today onwards, try to get all the informations, whatever is sent in the WhatsApp, save in as a folder for a computer architecture subject or any other subject.
ARW லேப் அனுப்பியிருக்காங்க. அவங்களோட சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியணும். அவங்களுக்கு லேப் செஷனே கொடுக்கல, பட் அட் தி சேம் டைம் பசங்களுக்கும் சீக்கிரம் கன்வே பண்ணணும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டாங்க, அதையுமே பண்ணிருங்க பேரலா. ஓகே, ஆன்லைன் பேஸ்ல 2 days 3 daysல யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்சர்வேஷன் ரெக்கார்ட். ஸோ இவ்வளவு இதில் பாதி முடிச்சிட்டீங்க. ஃபியூ இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா? சும்மா பிளேம் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரகிளை வந்து சொல்லிட்டே இருந்தா ஒன்றும் சேஞ்ச் ஆக போறது இல்லை, அது உங்களுக்கும் தெரியும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு யூ கோ ஃபார் த ஸ்டடீஸ். ஓகே, able to see what I'm displaying the information? Please reply yes or no. Unmute and reply. Yes, ma'am. Thank you. So unit 2, arithmetic for computers. So normally as a human beings we know how to do an addition subtraction manually using our hands. Okay, how will a computer do an additional subtraction? Because it knows only zeros and ones as a language. How the instruction is converted, how it is doing the calculation part. That only we are going to deal with this unit 2. Just wait. Computer words normally is composed of, I am again recapping the information. The words will be in bits, that all you know. So words can be represented as a binary numbers and it consists of zeros and ones. Okay, what about other numbers like real numbers? Okay, what is our goal of doing the arithmetic calculation for a real numbers which consists of all fractional, prime numbers, all consist of real numbers. Arithmetic algorithms we have to follow to solve a particular calculation. Hardware that follows these algorithm, how it has been fed to an hardware to follow this type of algorithm to solve a particular problem. Implications, what are the steps, what are the remedies of all this for an instruction set can be done. Just wait, students வந்துட்டு இருக்காங்க, அட்மிட் பண்ணிடலாம். So addition and subtraction, addition in computer, what it does, all the digits whatever we have given using a keyboard. Okay, the digits we are entering or are added bit by bit from right to left. இது நார்மலா நம்ம as a human being நம்ம எப்படி பண்ணுவோமோ calculation எப்பவுமே right, நல்லா புரியுங்க, ரைட் ஹேண்ட்ல இருந்து தான் சொல்றேன், right to left. So bit by bit, right to left, we do the calculation. Similarly, in addition, in computers also follow the same procedure. With the carries passed to the next digit to the left, just as would do by hand. What we do as a manual, it is also performed by the computer. Subtraction, use addition. Suppose a subtracted number have to be added. Same procedure what we are following in our day-to-day life manually, same has been proceeded by the computer. Example, very simple. Binary addition you have to do, subtraction you have to do. Given for us the question is, you have to add two decimal numbers. Why we say it is a decimal number? Here the base is 10 and numbers is being given. In binary, you have to convert this decimal number to a binary, and then also you have to do a subtraction using the same number in a binary form. So what is the best way? You all know, register only the addition and subtraction process will be happening. Register la da nama data la save aagum. 32-bit register is allotted for arithmetic calculations. Only for data transfer information we have to depend on memories, all those. Ingala large amount of data, but in register it is not dependent. We can't use. Ana addition subtraction comes under arithmetic logical unit, arithmetic operation. So it is performed within the register. ரெஜிஸ்டரோட பிட் சைஸ் அப்படின்னு பார்த்தா 32 பிட். ஸோ அதனால தான் ஒரு பர்டிகுலர் டெசிமல் நம்பரை நம்ம 32 பிட் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். 32 பிட் ரெப்ரசென்ட் பண்ணும்போது ரைட் டு லெஃப்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ 6 வந்து 7 தான் ஃபர்ஸ்ட் கிரேட்டர் நம்பரை எடுத்துட்டு 7ஓட பைனரியா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, 7 பைனரியா கன்வெர்ட் பண்ணுறது யூ ஆல் நோ. இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? சிம்பிள். ஜஸ்ட் வெயிட். 7 is given to the base 10. 7 have to be converted to binary na. உங்களுக்கு easiest shortcut 1 2 4 8 16 it goes on. As we know, want only 4 bit. 7 எப்படி represent பண்ணுவீங்க?
7 எப்படி represent பண்ணுங்க? 1 1 0 here, remaining 0. 4 bit தான் நமக்கு வேணும். So அது மட்டும் எடுத்துக்கலாம். Okay. Are you all listening? Can you hear me? Yes, ma'am. Yes. So 7 bit representation, as we see, we have converted 7 into this binary form. 4 bit. After that, remaining all you have to put 0. 4 bit represent பண்ணனும், and you have to satisfy till 0 to 31 range. அதாவது 1 to 32 bit represent பண்ணியாச்சு. ஸ்பேஸ் எல்லாம் கரெக்ட்டா கொடுங்க, நீட்டா ரெப்ரசன்ட் பண்ணுங்க. 6 அதே மாதிரி you have to convert it to binary form. Remaining all you have to put 0 until 32. 0 1 ல இருந்து அந்த 32 கவுண்ட் பண்ணா உங்களுக்கு தெரியும். Normal addition, what you do? 1 plus 0 is 0. 1 plus 0 is 1. 1 plus 1 is, you have to think 10. 0 to the base 1. அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்காக நான் போறேன். கேரி வந்து இங்க 1 வரும். So 1 plus 1 plus 1 is 11 like. Just carry மாதிரி 1. உங்க ஞாபகப்படுத்துறதுக்காக 3 1 இருந்தா இங்க 1 வரும். Then here 1 plus 0 plus 0 is 1. So normal addition, very simple. Cross check பண்றதுக்கு 7 plus 6 is 13. இங்க வந்து நீங்க bit representation பார்த்தா 13 கவர் ஆயிருக்கும். The 4 bit to the right have all the action. From this figure, next figure, they have explained how the information is added and the carry is denoted within the parenthesis, and that is also moved as a top end. And the carry வச்சு they have done the addition மாதிரி காமிச்சிருப்பாங்க. Very simple example only. This only last class we have discussed. Show the sum and carries. The carries are shown in parenthesis, okay, with the arrow showing how it is moved up, they are passed. Okay, this is a simple addition, and they have explained the whole concept in words. The rightmost bit, எப்பவுமே ஒரு ஃபிகர்ல ஒரு புக்ல வந்து இந்த மாதிரி ஃபிகர் ரெப்ரசன்டேஷன் கீழ இருக்க கண்டென்ட்டை கண்டிப்பா படிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் தெளிவா கான்செப்ட் புரியும். The rightmost bit add this normal thing, the word convert பண்ணி last time நம்ம கவர் பண்ணிட்டோம். Okay ma'am, how to do subtraction? Addition, any doubt? So if you have given any decimal number, you can do the addition process perfectly. No doubt, right? Please reply. என்ன மேம் சின்ன அடிஷனுக்கே இவ்வளவு நேரம் எடுக்கறாங்கன்னு எடுத்துக்கூடாது. நீங்க என்ன மாதிரி ஒரு டெசிமல் நம்பர் if I am giving as a question to you, you have to solve without any mistake. Maybe it is easy for us to say now as it is in front of you. But if I have given, you should not get. Most of the people do a better mistake that 1 plus 0, 1 they will put. 1 plus 1, sometimes they put 0. They think like subtraction. Even addition symbol is in front of them. அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கான்ஷியஸா இருக்கணும். சிம்பிள் மிஸ்டேக் நிறைய பண்ணுவாங்க அடிஷன்ல கூட. 1 plus 1 is always 10, like you have to imagine 0 to the base. You have to carry 1. 1 plus 1 plus 1 only 11, like shortcut காக 1 carry 1. Any doubt in addition? Please reply yes or no. Please reply yes or no, students. Others? அடிஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? மிஸ்டேக் பண்ண மாட்டீங்களே? No, ma'am. Okay. What about others? No, ma'am. Okay. So subtraction is little bit simpler. 7 6 minus sign 6 இருக்கு. Okay, normal minus பண்ணனும். வெறும் simple subtraction னா very simple. Just ரெண்டு நம்பர் கொடுத்து செப்பரேட் பண்ணனும்னா no problem. If there is a addition process with the negative sign with the number na da you have to go for 2's complement. So this is simple. 7 minus 6 is 1 minus 0 is 1. 1 minus 1 is 0. 1 minus 1 is 0. Remaining all 0 only. This is the main concept will be covered. Subtraction simple. Cross check you can do. You'll get 1 as a bit value. Addition using 2's complement representation. The term when it will come means if you have a negative number. So you want to add along with the normal positive number with a negative number. First process is same as you follow for an normal decimal to binary conversion. After converting, you have to find the 2's complement that you all know.
2's complement 6 கண்டுபிடிச்சிட்டு 6 ஓட வேல்யூவை what you have to do? Second step what? Please reply anyone. First you have to find the value for 6, 32-bit representation. What you have to do? Do's 2 complement. இல்ல அதப்பா I have found the value for 6. After finding the bit represent, don't see this, I'm asking gentle. For 6 we have to find the 32-bit representation. After finding for 6, what do you have to do? Ones are converted into 0, 0 are converted into 1. Very good. Then third step? Add 1 to the conversion. Yes. Then you have to place this result here. And the result தான் இங்க. இப்ப கூட நீங்க பண்ண faster rough calculation பண்ணி இத செக் பண்ணிக்கலாம். After replacing the -6 value only, you have to do the plus operation. Here addition you have to do. When you are adding 1 plus 0 is 1, 1 plus 1 is 10 like 1, 1 plus 1 is 0, 1, 1 plus 1, 0, 1. It goes on, you'll get 0, 0, 0. Okay, carry there. Okay, and you will find the 7 minus 6 value is 1. Cross check panna 1 varum. Any doubt in this slide? Please reply yes or no. Charumati is there? Yes, ma'am. Can you listen? Yes, ma'am. Yes, ma'am. Okay, you're free only, no? Okay. Addition and subtraction of signed magnitude numbers. Okay, you've signed in a, signed in a plus இருக்கும் minus இருக்கும். Unsigned na da adu vandu only positive numbers will be set as unsigned. Signed naave negative numbers and positive numbers both combined is said to be a signed magnitude. So they have just compared. These are the operations performed. Or addition vandu with a 2 positive number, with 1 positive number and a negative number, 1 negative number, positive number. In this cases, what type of addition you have to perform? This addition have to be performed now. What will be the process? And suppose here both are, one is negative, the greater number operand is negative, one is positive. Then if you want to do a subtraction magnitude, then what is the procedure? Sign வெளியில எடுத்துட்டு, okay, this is a meaning for this. Minus a, minus a, minus into minus plus. So here plus operation will be performed. அதெல்லாம் வந்து the methods we are using. Here comes the concept of overflow. Mute பண்ணுங்க. யாரோ ஸ்டூடெண்ட் வந்து நாய்ஸியா இருக்கு. சாருமதி. Ma'am? Mute பண்ணுங்க. Unmute பண்ணிருக்கீங்க, mute பண்ணுங்க. Okay. Overflow occurs when very important concept under addition subtraction. Performing addition and subtraction, okay. Where you will get this overflow concept. Overflow na enna most MCQ question la kepanga. Overflow occur when the result from an operation cannot be represented with the available hardware. The 32-bit word தான் occupied for the register. அத மீறி உங்களுக்கு ஒரு bit extra வருதுன்னா then what will occur? Overflow will occur. 32-bit தவிர்த்து உங்களுக்கு அடிஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, ஒரு வேல்யூ வந்து சேவ் பண்ண முடியல இந்த 32-bitனா then overflow occur. Try to understand. நம்ம எல்லா அடிஷன் சப்ட்ராக்ஷனும் அந்த 32-bitக்குள்ள தான் நம்ம மோஸ்டா கம்ப்ளீட் பண்றோம். பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. Similarly here also extra bitே வராது. ஏன்னா அதுக்கு கரெக்டா ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் if you are using a double digit okay value, for that also there will be no process of overflow. அப்ப எந்த மாதிரி கேसेसல overflow வரும்? Try to understand. So overflow occurs when the result from an operation, it can be addition, subtraction, cannot be represented with the available hardware. 32-bit word குள்ள நம்ம occupy பண்ண முடியல, one bit is coming out of that 32-bit na, then overflow occur in addition artham. When adding operand with different signs, operands na a b na operand irukum. A operand vandu positive, b operand is positive, overflow cannot occur. ரெண்டு நம்பருமே பாசிட்டிவ் நம்பரா இருந்தா overflow does not occur. Kindly note it down in your notebook. எந்த இடத்துல overflow வராது, எந்த இடத்துல overflow வரதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம படிக்கிறோம்.
when adding operand with a different sign na, sorry, it is not plus plus, it is plus minus. Different sign na ஒரு operand plus ஒரு operand minus, அது மாதிரி கேசஸ்ல. Students kindly note, when adding operand with a different sign, one operand having positive sign and one operand having negative sign, overflow cannot occur. Example here is, if you see, இங்க வந்து 7 வந்து positive number, minus 6 is negative number, but we are not facing any overflow here. Correct 32 bit குள்ள நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். எப்ப வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்னா இந்த இடத்துல லாஸ்ட் பிட்டுக்கு இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 plus 1 plus 1 11 you have to place 1 another carry here 1 னா அங்க ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். இத நம்ம எக்ஸாம்பிள் பாக்கும்போது உங்களுக்கு புரியும். Main point you have to remember is adding operand with different signs plus minus, overflow cannot occur. The reason is the sum must be no longer than one of the operand. Sum must not be, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சம்னா ரிசல்ட் வேல்யூ. இந்த ரிசல்ட் வேல்யூ என்ன 1, சம் தான் ரிசல்ட் வேல்யூ 1, must be no longer than one of the operand. 1 வந்து லெஸ்ஸா தான் இருக்கு. இந்த மாதிரி வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல சம் வந்து less than the one of the operands mentioned இருந்ததுன்னா அங்க ஓவர்ஃப்ளோ occur ஆகாது. Example, in this case minus 10, different signs, இதுதான் different sign, minus 10 plus 4, you get the result minus 6. ஏன்னா greater value க்கு sign வந்து minus, so minus போட்டுறோம். After subtraction this result you get 6. So எப்பவுமே கிராஸ் செக் பண்ணா 6 sum வருது இல்லையா, இதுக்கு சம்னா the result வந்து will be less when compared to the operand available here, greater value. So this is one way of cross checking. So here overflow does not occur since the operand fit in 32 bit. இப்ப நம்ம cross check பண்ணா 32 bitல வந்துரும். The sum is no longer than an operand, the sum must fit in 32 bit as well. Therefore no overflow can occur when adding positive and negative operands. This is the meaning of different signs. Any doubt in this slide, students? Please reply yes or no. Please reply yes or no. ஏதாவது டவுட் இருக்கா? ஓவர்ஃப்ளோ கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். MCQ questions-ல கேட்டா try to understand the question and go for the option. So when an overflow does not occur, தருண் எதுக்கு லேட்? தருண்? மேம் நெட்வொர்க் இஷ்யூ மேம். ஓகே, என்னடா பர்టిక్యులரா நான் கேக்குறேன். ஓகே, ஹாஸ்டல் இருக்கு, என்னோட மெண்டீஸா இருக்கதால கொஞ்சம் டேக் கேர் பண்றேன், அவ்வளவுதான். சரி பாத்துக்கோங்க, கொஞ்சம் அட்வான்ஸா வர பாருங்க. கிளாஸ் மிஸ் ஆகுது இல்லையா? சரி ஓகே ஓகே தேங்க்ஸ், சாரி மேம். மேம் மியூட் பண்ணிருக்கீங்க நீங்க. thank you. Just now I muted. So இந்த ஸ்லைட்ல இருந்து என்ன நீங்க ரெஃபர் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நமக்கு தெரிய வந்துச்சு? Where overflow cannot occur. Please reply. Adding operands with different signs. Very good. Operands with the different signs, overflow cannot occur. Good. First point. So there are similar restrictions to the occurrence of overflow during subtraction, same way. The opposite principle. When the sign of the operand are same, overflow cannot occur. Subtraction la. இப்ப sign of the operand na இப்ப இந்த மாதிரி இப்ப பிளஸ் மைனஸ் அப்படி போட்டாவும் we will do minus, subtraction தான். C minus A, ஏன்னா plus into minus is minus, plus into plus is plus, minus into minus is plus, அப்புறம் என்ன plus into minus is minus, minus into plus is minus. அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி கான்செப்ட் தான். ஸோ இந்த மாதிரி occurrence of overflow during subtraction நம்ம கன்சிடர் பண்ணும்போது sign of the operands are சேமா இருந்தா overflow cannot occur. For example, we subtract operands of the same sign. இப்போ C minus A na subtraction தான் பண்ணி ஆகணும். You have to minus the information.
we end up by adding operands of different sign. Adding operands of different sign. புரிஞ்சுக்கோங்க. Adding operands of different sign. ஏன்னா இங்க ஒரு சைன் இருக்கு, இங்க ஒரு சைன் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் பிளஸ் மைனஸ் மைனஸ் தான். அப்ப அந்த மாதிரி கேசஸ்லயும் நம்மளுக்கு எது வராது, ஓவர்ஃப்ளோ வராது. கிட்டத்தட்ட அது எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு அந்த அடிஷன் பண்ணோம் இல்லையா வித் டிஃபரண்ட் சைன், ஓவர்ஃப்ளோ வராது. அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். டிஃபரண்ட் சைன் இருக்கும் சப்ராக்ஷன். ஏன்னா பிளஸ் மைனஸ் இஸ் மைனஸ் ஒன்லி. In that cases, we will not get overflow. So we subtract operand. நல்லா புரிஞ்சுக்கோங்க. We are going to subtract operand. Here is one operand, C operand, A operand of the same sign. ஒரே sign தான் அங்க follow. Minus பண்ணணும் அப்படின்னு ஒரு sign. We end up by adding operand. If you want to add that operand like this, C plus that sign வந்து நம்ம bracket parenthesis நம்ம make பண்ணாவுமே இங்க overflow வராது. Any doubt you have? If you are going to subtract same sign, இப்போ minus தான் ஒரு sign, you are going to subtract two operand with that, overflow does not occur. We end up by adding. If you want to add like the C plus minus A, C plus minus A also, you will cover what? C minus A. So point is, kindly note it down. Subtract operand of the same sign, we will not end up with the overflow. Subtracting operand with the same sign. அது C plus ஏவா இருக்கட்டும் இல்ல C minus ஏவா இருக்கட்டும், ரெண்டு ஆப்பரண்ட்டை ஒரே சைன்ல நம்ம வந்து யூஸ் பண்றோம். சேம் சைன்னா overflow does not occur. Any doubt you have? Please reply. You note down all the expression C minus A equal to C plus bracket la minus A. You put some value in it for decimal value, convert into a binary, and you can cross check this idea whether you get an extra bit 32 bit க்கும் தாண்டி வருதான்னு நம்ம cross check பண்ணிக்கலாம். So this is the main point. We subtract operand of the same sign, we end up by adding operand of the different sign. We know that overflow cannot occur in this case either. இதுலயும் வந்து வராது. So any expression is given in front of you to convert a addition or subtraction operation. You have to make a addition or subtraction operation with this process, plus minus, or only totally minus has been implemented. Here overflow does not occur. Knowing when overflow cannot occur, we got an idea. So different sign liyo, ஒரே sign used for two operand, you will not get any overflow concept, overflow of bits. Okay, so when only we will get, அது தெரிஞ்சாவணும் இல்லையா? So adding and subtracting two 32-bit number. Try to understand, adding and subtracting two 32-bit number can yield a result that needs 33-bit to be fully expressed. In some cases, 32-bit ko illama result will be needed for 33-bit. So the lack of 33rd bit, on the 33rd bit la vandu nikkom illaya oru byte after adding or subtracting, means that when overflow occur, that is called as overflow occur. The sign bit is set with the value of the result instead of proper sign of the result. இப்ப -6 னா கண்டிப்பா லாஸ்ட் பிட்டுக்கு ஒரு சைன் பிட் 1 ஆ இருக்கும். அதுதான் the main thing. -6 னா நீங்க அந்த ரிசல்ட்ல பார்த்தா லெஃப்ட் மோஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட் பிட் வந்து 1 ஆ ரெப்ரசன்ட் பண்ணும். அது வரைக்கும் ஓகே, 32 பிட் ஓகே. அதையும் மீறி ரிசல்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராப்பர் சைன் ஆஃப் த ரிசல்ட் இஸ் கெட்டிங் another 1 னா we need to just one extra bit அங்க வருதுன்னு அர்த்தம். Sign bit can be wrong. In that case, sign bit can be wrong. அப்ப overflow occur when adding two positive numbers. Try to understand, two positive numbers and sum is negative. ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் நம்ம ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு 33rd பிட்ல வந்து நெகட்டிவ் நம்பரா வந்தா அப்ப அங்க ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகுது. ப்ளீஸ் ரிப்ளை. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? Two positive numbers. For example, you just cross check with the large number ஒன்னு கொடுத்திருக்கோம். ஒரு 11 plus 9 ஏதாவது ஒன்னு கொடுக்கிறோம். Okay, you find out the binary
bit for it, 32-bit representation. After that, if you get the last bit as 33rd bit as 1 byte, 1 bit irukna, then overflow occur. So overflow occur when adding two positive numbers and the sum is negative. At last you get a result as, for example, I'm telling this. At last the sum you are getting as 1. 33rd bitla 1 வருதுனா then overflow occur. Example பார்த்தா உங்களுக்கு ஒன்னும் புரியும். Similarly for subtraction. So carry out occur into a sign bit. Overflow occur in subtraction when we subtract negative number from a positive number. Negative number from a positive number. So எப்பலாம் overflow occur ஆகுது? எப்பலாம் overflow occur ஆகுதுன்னு சொல்லிருக்கோம்? When A operand is positive and B operand is also positive and result if you get as negative number. Negative number அப்படின்னா கண்டிப்பா அந்த last 33rd bit ஒன்னு இருக்கும் இல்லையா, அது வந்து வேல்யூ 1 வருது. இப்போ வேல்யூ 0 1 0 இந்த மாதிரி ஏதோ ஒரு கேசஸ்ல லாஸ்ட் பிட் வந்து 33rd bit வந்து 1 வருதா, தென் overflow occur. அது ஒரு கேஸ். Okay, overflow occur in both the numbers are positive numbers. Another one is see, when we subtract a negative number, புரிஞ்சுக்கோங்க, from a positive number, get a negative result. எல்லா இடத்துலயும் அப்படி சில நம்பர்ஸுக்கு இது வேரி ஆகும், எல்லா நம்பர்ஸ்க்கும் இது வேரி. மைனஸ் பிளஸ் அது மாதிரி இருக்கும்போது இங்க நெகட்டிவிட்டி வருது, ஓவர்ஃப்ளோ ஆகுது. 33rd பிட்ல 1 நம்பர் எக்ஸ்ட்ரா வருது. லாஸ்ட் 32 பிட்ல வந்து 1 வரும், ஏன்னா சைன் பிட் வந்து லார்ஜர் நம்பரோட வேல்யூ தான் இதுல வரும். ஸோ ரிசல்ட் வந்து மைனஸ் ஆஃப் சம்திங். ஓகே, மைனஸ் ஆஃப் A plus B தான் வரும் ரிசல்ட், அதில் டவுட் இல்லை. இதோட ஸ்டாப் ஆச்சுன்னா ஓகே. அதையும் மீறி எக்ஸ்ட்ரா 33rd பிட்ல வந்து உங்களுக்கு 1 ரெப்ரசென்ட் பண்ணா ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ 2 கேசஸ் யூ ஹேவ் டு நம்பர், 2 cases you have to remember. We separate a negative number from a positive number and you get a negative result. When we subtract a positive number from a negative number and get a positive result, overflow occur in subtraction in these cases. Reticulous result means borrow can occur from the sign bit. Sign bit you meeri, sign bit the last 32 bit the sign bit. Adiyum meeri 33rd bit la 1 varuduna you have to. So try to understand. Subtract number, negative number from positive and positive number from negative, get a positive result. Inga negative result. That time overflow occur. இத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. Overflow occur in subtraction எப்ப, and overflow occur when adding two positive number and sum is negative in some cases. Two positive number, sum negative. In subtraction, subtract a negative number from a positive number, you get a negative result. Similarly, subtract positive number from a negative number, get a positive result. இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த ரெட் கலர் negative result, in this case positive result. So when a borrow occurs, according to the number it changes. For example, here operation shown for combination of operations. So operands ரெண்டு கொடுத்திருக்காங்க, A plus B இருந்தா A operand value நல்லா புரிஞ்சுக்கோங்க, A value வந்து greater than 0 இருக்கு. For example 5 6 7 அது மாதிரி. B value also greater than 0. Okay, 6 plus 6, 7 plus 7 இல்ல 9 plus 8 அந்த மாதிரி ரெண்டுமே வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா இப்ப கண்டிப்பா ரிசல்ட் என்ன வரும், less than 0 தான் வரும். நெகட்டிவ் நம்பர் கண்டிப்பா வரும், ஏன்னா ரெண்டுமே லார்ஜர் கிரேட்டர் than 0 இருக்கும்போது. ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. when two operand, நீங்க ஆப்பரண்ட்டை இமேஜின் பண்ணிக்கணும், வேல்யூஸே இதுக்குள்ள இமேஜின் பண்ணோம், அந்த வேல்யூஸோட ரேஞ்சும் கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஏவோட வேல்யூ 5ன்னு வச்சுக்கோங்க, 5 is greater than 0, 2 greater than 0, 5 plus 2. In some cases carry out ஆயிட்டு 33rd bitல
நெகட்டிவ் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு less than 0. Why they are saying less than 0? All the negative numbers will be less than 0, -1. A plus B. If it is less than 0, A would value வந்து -1, B would value -1. அப்ப கண்டிப்பா ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகும் சில டைம். -2, -3 என்ன வேணா எடுத்துக்கலாம். இப்ப -11, -11 அப்படின்னு பண்றோம்னா நீங்க ஃபர்ஸ்ட் 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தா greater than or equal to 0. greater than வேல்யூ வந்து greater than வரும். So this result of indicating overflow. எந்த இடத்துல overflow ஆகும், எந்த இடத்துல overflow ஆகாது. இது நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போடுங்க. நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். later, not now. இப்பதானே அசைன்மெண்ட் 3 முடிச்சிருக்கீங்க. Overflow condition for addition and subtraction. Maybe I'll give a information for you. For what are the cases overflow occur, what are the cases overflow does not occur. Examples கொடுத்தா உங்களுக்கு புரியும். But can anyone say where overflow does not occur? When overflow does not occur? Please reply. When overflow does not occur? ரெண்டு கேசஸ் சொன்ன. ஜெயசூர்யா, ma'am, when overflow does not occur? சும்மா சொல்லுங்க, எப்ப வந்து overflow occur ஆகாது? ரெண்டு பாயிண்ட் சொல்லு. add two operands with different signs, ma'am. Okay, second point. Subtraction caseல Subtract operands with same sign. very good. Subtract operand with same sign. Next, when overflow occur? ரெண்டு பாயிண்ட் additionல. Anyone? In adding 33 bit occurs, ma'am, the overflows is also occur, ma'am. Okay. In what are the cases in addition? Same sign add பண்றது, ma'am. Okay, good. Second case, subtractionல. When a negative number, சொல்லுங்க, subtractionல. Negative number, subtractionல, when a negative number from a positive number is been subtracted. We subtract a negative number from a positive number. Okay, negative number, for example, minus a, okay, minus plus 6. அந்த மாதிரி கேசஸ்ல நெகட்டிவ் நம்பரை சப்ராக்ட் பண்றோம் with a positive number. இந்த சப்ராக்ட ஞாபகம் வச்சுக்கணும். term, you're going to subtract a negative number from a positive number, you get a result of negative number. Next, when we subtract a positive number from a negative number, we get positive digit result. இப்போ -5 minus subtract பண்றோம் இல்லையா from a positive number 6, what occurs? அதை நீங்க find out பண்ணுங்க. You will get a result as minus. அதே மாதிரி when you subtract positive number, let it be, நீங்க greater நம்பரை கூட போடலாம். first 6, இப்போ -6 subtract +4, அது ஒரு கேசஸ். அதே மாதிரி subtract a positive number +6 from a negative number, you are going to do but subtraction only. -2, what case? நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த கேசஸ் செக் பண்ணி பாருங்க. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். So you have to subtract a negative number with a positive number. இது வந்து பாசிட்டிவ் நம்பர்னா, சரி வெயிட் பண்ணுங்க, இது வேண்டாம், ஒரு நிமிஷம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்ல நெகட்டிவ் நம்பரை நீங்க மைனஸ் பண்ண போறீங்க. இதான் மைனஸ் சிம்பிள். ஓகே, மைனஸ் பண்ண போறீங்க with a positive number.
இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. whether you are getting a negative result வருதான்னு செக் பண்ணுங்க. ஓகே, note it down students. செகண்ட் கேஸ், ஒரு பாசிட்டிவ் நம்பர் எடுத்திருக்கீங்க, மைனஸ் பண்ண போறீங்க, சப்ராக்ட் ஆபரேஷன் தான், with a negative number, let it be 4. இது ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. இந்த ரெண்டு கேஸ்ல பார்த்தா they are telling overflow will occur. செக் பண்றீங்களா? செக் பண்ணிட்டு ஸ்னாப் எடுத்து எனக்கு பர்சனல் வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்களா? கண்டிப்பா இதோட வேல்யூஸ் பார்த்தா ரிசல்ட் வந்து 33rd பிட் வரைக்கும் வந்துரும். அப்ப ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகும். அப்ப மேம் இது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ஐ ஹவ் given the question. ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாச்சு, you have to subtract with a positive number. Again another question is, a positive number is given, you have to subtract with a negative number. அதுதானே இங்க கான்செப்ட். நெகட்டிவ் நம்பர் subtract with a positive number, you'll get a negative result. அப்ப இங்க என்ன வரும் ரிசல்ட்? இங்க வந்து நெகட்டிவ் ரிசல்ட் வரணும். நெகட்டிவ் ரிசல்ட் இதுல வரணும். கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கேஸ், when we separate a positive number கொடுத்துட்டேன் with a negative number, what will be the result? Positive result. ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். இங்க வந்து 32 பிட்ல வந்து -1 வரணும், இங்க வந்து 0 வரணும். பாசிட்டிவ் ரிசல்ட்னா சைன் பிட்டுக்குலாம் இடம் கிடையாதுங்க, 0 தான் வரணும். லாஸ்ட் 32 பிட் அதை கிராஸ் செக் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாச்சு, இதை நோட் பண்ணிக்கோங்க. So how you will solve? First you have to find the -6. -6 means you have to find what? 1's complement or 2's complement? Please reply. Can you hear me? 2's complement, ma'am. Very good. First you find the 6 value, then you want to convert all the zeros to ones and ones to 0. Plus 1, you will find that result as 2's complement of -6. You place it in the -6 value. அந்த வேல்யூ பிளேஸ் பண்ணிட்டு அப்புறம் 5 நார்மல் 32 பிட் நீங்க கீழே பிளேஸ் பண்ணிருங்க. ரெண்டுமே 32 பிட் ரெப்ரசென்ட் பண்ணுங்க, 4 பிட்டா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஐடியாஸ் எல்லாமே ஸ்லைட்ல இருக்கு. Then you add, then you have to subtract. You subtract and see the value, you will find the 33rd bit process. 33rd bitல கூட உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். அப்போ ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகும். சேம் வே 6 ஓட 32 பிட் கண்டுபிடிச்சிருங்க, -4 ஓட 2's complement வேல்யூவை பிளேஸ் பண்ணிட்டு ரிசல்ட் கண்டுபிடிங்க. you will get a positive result. பாசிட்டிவ் ரிசல்ட்ல சில ஓவர்ஃப்ளோ வருதா, 1 ஏதாவது கேரி அவுட் ஆனா அங்க ஓவர்ஃப்ளோ ஆகும். செக் பண்றீங்களா? will you do or not? Will you do or not, students? Say yes or no. No va? Okay. Simple தான் இது. ஸோ இது வந்து அக்கரன்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வேலை யூ ஜஸ்ட் ட்ரை. ஐ வில் சென்ட் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யூ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் ஓவர்ஃப்ளோ வராது. சப்ராக்டிங் வித் த சேம் ஆப்பரண்ட் வேல்யூ, சேம் positive negative value, you will not get the overflow. But in the case of same positive values வந்து யூஸ் பண்ணிட்டு ஆட் பண்றோம்னா ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகும். Similarly, when you want to separate a positive number with if you want to separate a negative value number with the positive value, you will get a result negative. If you want to separate a positive negative, then you will get a positive. அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். We have just seen how to deduct overflow for a 2's complement number in a computer. So what about overflow with this unsigned numbers, integers? Unsigned na enna varum? Positive numbers are all unsigned. Signed na negative இல்ல பாசிட்டிவ் மென்ஷன் பண்றது தான் சைன்ட். அந்த டேர்ம்ல இருந்தே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சைன்ட்னா ஏதோ ஒரு சைனை போட்டிருக்காங்க அப்படின்னா சைன்ட், பிளஸ் மைனஸ் சைன்ட் இன்டிஜர். Unsigned, all positive numbers are said to be unsigned integer. So unsigned integers are commonly used for memory address. Memory addresses where overflow or ignored. ஏன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்டிஜர் சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கிறதால ரிஜிஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம மெமரி அட்ரஸையும் நம்ம டிபெண்ட் பண்றதால ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகாது, இக்னோர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. The computer designer must therefore provide a way to ignore overflow in some cases and to recognize it in others. So more large amount of unsigned integer க்கு ஒரு range of values இருக்கு.
large amount of unsigned integers can be supported for an arithmetic calculation. Now, it need not depend on only register, it can go for a memory address also for storing the information. So MIPS solution is to have two kinds of arithmetic instructions to recognize the two choice. Add na in the keyword, add immediate na the instructions you all know, add I, suppression SUB, cause exceptions on overflow. Exceptions na enna artham? Interrupts for overflow. Add unsigned U in the instructions. Whenever you go for this instruction for representing an MIPS assembly language, in the mari instruction does not cause exceptions on overflow. So, in a point na, if you are going to do any arithmetic calculation, you are going to perform any addition subtraction using an assembly language instructions na, better if you give like this instructions, add U, add immediate unsigned and mari kuduthittingana, then it will depend on memory address, so that we can avoid this overflow nartho. Suppose if you are using this instructions, add I, sub, but you have given the value large, appadna appo overflow occur agum. Appo avoid pandradhukku they have given in MIPS solution is there are two kinds of arithmetic instructions can be performed to recognize the two choice. If you want to go for this type of instructions, add immediate, subtract na, it may sometimes cause exceptions. In what cases? If you are going for depending on unsigned integer. If you depend on this add unsigned instructions na, then you can avoid this overflow. Got the point, students? ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரே சைன்ல அந்த அடிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு பாயிண்ட். Overflow occur when adding two positive numbers. So most of positive numbers comes under unsigned integers la வந்துரும். Then you will get a negative value, carry out a bit extra. So இத வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு one solution is there in an MIPS அப்படிதான் சொல்றாங்க. You can go for a particular instructions, add unsigned, add immediate unsigned. Because all unsigned now, all type of positive numbers comes under unsigned integer. When you go for this, does not cause exceptions on overflow. Students, any doubt you have? Students, reply. Reply. Abhinav. Are you all listening? Madan Raj? Yes, ma'am. Okay. It is tough or okay? Okay, ma'am. Okay. Saripa. So today we have covered what are all the overflow procedures happening in an addition subtraction process. Overflow na என்னன்னு படிச்சோம். அது ரொம்ப முக்கியம். Overflow na என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன மாதிரி கேசஸ்ல overflow occur ஆகாது? Two cases. In what are the cases overflow occur? And there is one solution to avoid this unsigned integer. Positive calculate ஆகும்போது you get a negative result இல்லையா? That time you don't have that much of storage in a 32-bit register. So instead of going for such a exception case and மாதிரி நடக்கும்போது, to avoid that overflow, you can go for this particular solution, go for this type of instructions where this instruction fully support on unsigned integer or commonly used for memory address where overflow or ignored. So C ignores overflow. The MIPS C compilers will always generate the unsigned versions of the arithmetic instructions. Add U, add unsigned integer, add unsigned immediate integer. அதே மாதிரி suppression unsigned is possible no matter what the type of the variables are. The hardware that performs addition and subtractions, which is called as an arithmetic logical unit, this is all performed inside an ALU processor, ALU unit. The computer designer decide how to handle this arithmetic. So who are the designer? Computer architectures. So they have to keep these things in mind and have to handle all type of arithmetic overflow concept inside the ALU unit.
Some languages like C, Java ignore the integer overflow. ஏன் இக்னோர்னா அவங்க வந்து சிலேயே ப்ரோக்ராமிங் தானே அசம்பிளி லாங்குவேஜா கன்வெர்ட் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த சி ப்ரோக்ராம் ஜாவா ப்ரோக்ராம்ல பார்த்தா அந்த இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ நடக்காத மாதிரி தான் அவங்க அசைன் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்லாம் இன்டிஜர் டேட்டா டைப்ல சப்போர்ட் பண்ணும், ஃப்ளோட்னா இவ்வளவு ரேஞ்சு அப்படின்னு சி லாங்குவேஜ்ல ஒரு ப்ரொசீஜரா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரேஞ்சை தவிர்த்து நம்ம வேல்யூஸை மோஸ்டா இன்சர்ட் பண்ண போறது இல்ல. ஸோ whenever you use a languages like C, Java, and that languages are converted to an assembly language, then there will be no problem of integer overflow. The programmers of the programming environment must they decide what to do when overflow occur. So it is the programmer's duty and the compiler designer's duty to interact. What they both have to be discussed, and they have to proper what ALU process. Who is the main person na computer designers? They have to interact with the programmers. So C and Java already as a programming language, you all know, so they mostly ignore this integer overflow. MIPS detect overflow with an exception, and that called as interrupt nu solvanga on many computers. Exceptions or interrupt அந்த 33rd bitல ஒரு bit வருதுல, that is called as interrupt. Extra exceptionala ஒரு cases இருக்கு. is essentially an unscheduled procedure call. அது வந்து என்ன சொல்லுவாங்க, அன்ஷெட்யூல்டு ப்ரொசீஜர் கால். எம்சி கொஸ்டின்ல இதெல்லாம் கேட்பாங்கப்பா. சாரி. The address of the instructions that overflowed is saved in a register, and the computer jumps to the predefined address to invoke the appropriate routine for that exception. இல்ல சிம்பிள் தான். ரிஜிஸ்டர்ஸ்குள்ள சேவ் பண்ணுவாங்க all the arithmetic logical operations, and jumps to the predefined address, invokes the appropriate routine to that exceptions. Some situation the programs can continue after corrective code is executed. Interrupted address is saved so that in some situation the interrupted address la poitu save ஆகும். If you have listened to the basic operational concept video, அப்ப இது இந்த லைன் உங்களுக்கு புரியும். ஸோ எப்படி வந்து ஒரு ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆனா டெம்பரவரியா அந்த வேல்யூ எங்க போய் சேவ் ஆயிட்டு அப்புறம் கரெக்ஷன் ஆஃப் கோட் பண்ணிட்டு அப்புறம் இட் கம்ஸ், அதுதான் ஒரு ப்ராசஸ். இது இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே டெல் அபவுட் when exception occur ana, if you are going to change any lines of code, then it will come to the proper result. adu solla varanga. So how it is happening mattum apro MIPS instructions registers called as register kulla one irukum, exception program counter, EPC. Kindly note it down, exception program counter, EPC. It contains the address of the instruction that causes the exception. For example, ஏதாவது ஒரு ரெண்டு அதான் அந்த எக்ஸெப்ஷன் கேஸ்ல ரெண்டு பார்த்தோம் இல்லையா, ஓவர்ஃப்ளோ கேஸ். ஒன்று வந்து பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணும்போது ஒரு ஓவர்ஃப்ளோ வருது, இல்லைன்னா வந்து சப்ராக்ட் பண்ணும்போது ஒரு நெகட்டிவும் பாசிட்டிவும் நெகட்டிவ் ரிசல்ட் வருது. அந்த மாதிரி கேஸ்ல ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகிற டைம்ல அந்த ரிசல்ட்டை வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் ப்ரோக்ராம் கவுண்டா எடுத்துக்கும். address of the instruction that causes the exception, எந்த particular address ஆல அந்த overflow ஆகுது அதை நோட் பண்ணிட்டு the instruction move from, அது ஒரு ப்ராசஸ் நடக்கும்பா உள்ள சிஸ்டம் கண்ட்ரோல்ல இருந்து used to copy from the EPC general purpose register, and MIPS software has to obtain some returning to the offering instruction jump register instruction. Go to the jump register, அதாவது இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்ட அப்புறம் அந்த பிட்ல இருக்கிறத வந்து எப்படி மெமரி டு ரெஜிஸ்டர் கன்வெர்ட் ஆகுது, ஜம்ப் ரெஜிஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ள ஜம்ப் ஆகுது. இது ஒன்றும் நான் அப்புறமா ஒரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு சொல்றேன். That's enough. I have taken more time today. Adilakshmi. Okay. Jayasuriya. Harsha is there? Yes, ma'am. Harsha. Okay, Jayasuriya, you do one favor, pa. Yes, ma'am. Those people who have to pay today இல்லையா, அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு அவங்க பே பண்ண விட்டுருங்க, சொல்லுங்க, இன்டிமேட் பண்ணிருங்க. நம்ம மெண்டிஸ் குரூப்ல லிஸ்ட் தெரியும்ல உனக்கு. இன்னைக்கு யார் பே பண்றாங்க லிஸ்ட் என்கிட்ட இல்லையே மேம். அது இல்ல, நான் மெண்டிஸ் குரூப்ல போட்டிருக்கேன் பாருங்க. சரி, ஓகே மேம். அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோன் பண்ணி அவங்கள சீக்கிரம் ரிசிப்ட் அனுப்ப சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ ஜெயசூர்யா. ஹர்ஷா. எஸ் மேம். இன்னைக்கு ஆப்சென்டீஸ் மட்டும் கொஞ்சம் அனுப்பி விடுப்பா. சரி மேம். ஃப்ரெண்ட்ஸுக்காக அட்டெண்ட் பண்ணாதவங்க பேர்லாம் அனுப்ப கூடாது, சரியா? அப்படிலாம் பண்ண மாட்டேன் மேம். ஏதாச்சும் நெட்வொர்க் இஷ்யூ ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான். அதுவும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுடலாம் அட்டெண்டன்ஸ், நோ இஷ்யூஸ். ஓகே. சரி, ஓகே ஸ்டூடண்ட்ஸ், thank you for your cooperation. You can leave. Thank you ma'am. Thank you, ma'am.
Thank you, ma'am.